ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி ரெசிபி வீடியோ தான். மட்டன் முருங்கைக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நாங்கள் உருதுல வந்து மட்டன் முருங்கைப்பள்ளி மிட்டான்னு சொல்லுவோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவு நான் எல்லாமே சொல்கிறேன். ஒரு 100 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, ஒரு 5 வெங்காயம் பொடிசாக இந்த மாதிரி நறுக்கி நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை ஸ்மெல் போயிடணும். போனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி, பழுத்த தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மேஷ் ஆகிடணும். இப்போ வந்து மட்டன் சேர்த்துக்கோங்க. மட்டன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து மட்டனில் பண்ண மாதிரி வதக்கி விட்டுருங்க. இப்போமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மட்டன் மசாலா கொஞ்சம், அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம், இவ்வளோ தான் மசாலா. இதெல்லாம் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் இருக்கவே கூடாது. நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுறதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு மட்டன் வேகிற அளவு விசில் விட்டுக்கோங்க. நான் ஒரு 5 விசில் விட்டுக்கிறேன். ஒரு ஜாரில் 2 பத தேங்காய் சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். விழுதா நசன்னு இருக்கக்கூடாது, நல்லா பேஸ்ட்டு மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து குருமாவுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து விசில் வந்து 5 விசிலுக்கு அப்புறம் பாருங்கள், மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கணும். நீங்கள் வந்து குச்சியை வச்சோ ஏதோ கையில் வச்சு பாருங்கள், நல்லா மட்டன் 2ஆக பிரியணும். அந்தளவு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. நான் 2 முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். கூடவே அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா. இந்த டைமில் உப்பு பத்தலை அப்படின்னா இந்த சைம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விசில் விட்டுக்கோங்க. நான் வந்து முருங்கைக்காய்க்கு ஒரு விசில் விட்டுக்கிறேன், அதுவே எனக்கு போதும். இப்போ விசில் விட்டதுக்கப்புறமா ப்ரெஷர் இறங்குனதுக்கப்புறமா நீங்கள் திறந்து பாருங்கள். நல்லா உங்களுக்கு மட்டன் இன்னும் வெந்திருக்கும், முருங்கைக்காய் கூட வெந்திருக்கும். இதுதான் வந்து எங்கள் வீட்டில் மிட்டா சால்னான்னு சொல்லுவோம். மட்டன் முருங்கைப்பள்ளி மிட்டா சால்னா அப்படின்னு சொல்லுவோம். சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சமையல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.